ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அழுது கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினால் இன்று கேட்கிறார், நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? மந்த புத்தி உள்ளவர்களைப் போல, ஞானம் இல்லாதவர்களைப் போல, அறிவில்லாதவர்களைப் போல, உலகத்தின் மனுஷனைப் போல, உலகத்தில் இருக்கிற மாந்தர்களைப் போல, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை அறிந்தவர்களை அவர்கள் அழுகிறது போல நீ ஏன் அழ வேண்டும்? உன் மனக்கண் திறக்கப்பட்டால் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் மரியாளை பார்த்து கேட்டார், மரியாளே ஏன் நீ அழுகிறாய் என்று. அவளுக்கு பக்கத்தில் நின்று ஆண்டவர் நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்னார் என்று அவள் அறியவில்லை. அவளை பேர் சொல்லி கூப்பிட்டதும் அவள் அறிகிறார். அவர் போதகரே, ரபூனி, போதகரே என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உன் இதய கண் இன்றும் திறக்கப்படவில்லை, உன்னுடைய மனக்கண் இன்னும் திறக்கப்படவில்லை. மாம்சக்கண் திறந்திருக்கிறது. இந்த மாம்சக்கண் திறந்திருந்தால் மாம்சத்துக்குரிய உலக காரியங்களை மட்டும் நாம் சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் செய்கிறதை தாங்களும் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை உண்டாகும். இந்த மாம்சக்கண் இருக்கிறது நிமித்தம் உலக மனுஷனோடு ஒன்றி பிணைய வேண்டும், உலக மனுஷனோடு ஆடம்பரமாய் இருக்க வேண்டும், இந்த உலக மனுஷர்களோடு நாம் சூழ்ந்த சூழ்நிலையிலே இந்த காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி வாழ்வர்கள், அப்படி உடுக்கிறவர்கள், அப்படி செய்கிறவர்கள், உங்களுடைய மனக்கண் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தெய்வம் அழுது கொண்டிருந்த மரியாளை பார்த்து கேட்கிறார். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து, அதாவது ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஆமென். இன்று நம்ம சபையை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? முன்னே சொன்ன வாக்கு தத்தங்களை நீ மறந்து விட்டாயா? நான் மரிப்பேன், ஆனாலும் 3 நாளைக்குள்ள ஆலயத்தை திருப்பி கட்டுவேன், பிதாவுடைய ஆலயமாகிய இயேசுவின் சரீரம் திருப்பி எழுப்பப்படும், கட்டப்படும் என்று நான் எழும்புவேன், சதா காலம் உயிரோடு இருப்பேன் என்று உங்களோடு சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய்.